என் ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும், தமிழ் சொந்தங்க அனைவருக்கும் வணக்கங்கள். இதுவரைக்கும் காரத்துவங்கள் வரிசையாக சூரியன், சந்திரன், செவ்வாய் சொல்லியிருந்தேன். இன்றைக்கு புதன் பகவானின் காரத்துவங்கள் சொல்கிறேன். அது முன்னாடி என்னுடைய வீடியோக்கள் பார்க்குறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி புதன் பகவானின் காரத்துவம். புதன் பகவானாலே உடனே தாய் மாமனத்தான் குறிக்கும். மகாவிஷ்ணு அம்சம் கொண்டவராகவும் இருப்பார். பச்சை நிற பட்டு உடுத்தக்கூடியவர், பச்சை பயிறு, இதெல்லாம் அவருடைய விருப்பமான ஒரு இது. கணிதத்தில் மேன்மை அடையக்கூடியவர் அவர். கணிதத்துவத்தில் பெருசாக வரணும்னா புதன் பகவான் வலுப்பெறணும், மாமன் உறவை நல்லா வச்சுக்கிறணும். 5ஆம் எண்ணை எண் கணிதத்தில் வைத்திருக்கிறாங்க. வடக்கு திசையை பார்ப்பார். வடக்கு திசையே அவருக்கு பிடித்த திசையான ஒரு திசை. இதெல்லாம் சொல்கிற மாதிரி தத்து புதல்வர்களாக போகிறது அந்த புதன் பகவான் தான். அலிக்கிரகம்னு சொல்லுவாங்க. அதையும் அந்த புதன் பகவான் தான். மருத்துவத்துறையில் மந்திர தந்திர விஷயங்களை செய்கிறதெல்லாம் புதனோட இதுதான். புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடியதும் புதன் தான். புதன் கெட்டிருந்துச்சுனாலும் புதன், அதே மாதிரி சந்திரன் கெட்டிருந்தாலும் புத்தி இது தடுமாறுங்கிற சூழ்நிலை மாதிரி புதன் பகவான் கெட்டுருச்சுன்னா கல்வியில் முன்னேற்றத்தை கொடுக்காது. புத்தி சுவாதி இல்லாத மூளை நோய், மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இதெல்லாமே புதன் பகவான் தான் கொடுப்பார். அது மாதிரி அவருக்கு நல்ல ஓவியங்கள் வரைகிறது, போகிறது, வைக்கிறது, வியாபாரத்தில் யுக்தி அடைகிறதெல்லாம் புதனோட காரத்துவங்களாகவே வருவார். ஸ்கின் அலர்ஜி, பித்த நோய், அந்த மாதிரி அண்டவாதம், ரஜோகுணம், இந்த மாதிரி சூழ்நிலைக்கும் புதன் பகவான் தான் காரணமாக வருவார். அதே மாதிரி ஜோதிடம் கற்றுக்கிறவர்கள், போகிறவர்கள், அவங்கெல்லாம் ஜோதிட திறமை இருக்கிறவருக்கும் புதன் பகவான் வலுப்பெற்றவனுக்கு கண்டிப்பாக ஜோதிட திறமைகள் நல்லா வரும். ஏன்னா ஜோதிடம் எதுக்கு திறமையாக வருதுன்னா, கணிதத்தை திறமையாக கணிக்கக்கூடிய சக்தி புதன் பகவானுக்கு தான். அதனால தான் ஜோதிடமே எல்லாமே கணித முறை தான். கல்வி, புத்தகங்கள், அச்சகம், புக் ஸ்டாலு, இதெல்லாம் தொழிலாசி எடுத்து செய்கிறது, வாங்கோல் சாஸ்திரங்களை அறிகிறது, இதெல்லாம் புதன் பகவானின் காரத்துவங்களாக வர்றது. அதே மாதிரி மேடை நாடகங்களில் கோமாளி வேஷம் போடுறது, இந்த மாதிரி கலைக்கூத்தாடிகள், சாஸ்திரங்கள், இதெல்லாம் வர்றது புதன் பகவானின் காரத்துவங்களாக வர்றது. மற்றபடி இதில் வேறு என்ன பெருசாக சொல்லணும்னா, மருத்துவத்துறை நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். தத்து புதல்வர், கணித மேதை, இதெல்லாமே ஓகே. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி சூழ்நிலையில் வரும். கல்வி நல்ல நிலைமையில் வரணும். புதன் நல்ல வலுப்பெற்றவர்களுக்கு கண்டிப்பாக கல்வியில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். தாய்மாமன் உறவு நல்லா இருக்கணும்னா புதன் நல்லா வலுப்பெறணும். நன்றி, வணக்கம்.